ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப் ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுது. ஓகே, இப்போ நோ கான்டாக்டில் இருக்கிறீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுது, கம்யூனிகேஷன் வருமா, ஸோ என்ன மாதிரியான ஒரு டைப் ஆஃப் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், ஸ்மூத்தாக போகுமா, அந்த ரிலேஷன்ஷிப் நல்ல விதமாக போகுமா, இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத வந்து இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பைல் செக்ஷன் தான். பைல் 1 வந்து இந்த கலர் டெக், பைல் 2 வந்து இந்த கலர் டெக். ஸோ கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு 2 டெக்கில் ஏதாவது ஒரு டெக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பைல் 1, பைல் 2. ஸோ பைல் 1க்கான ரீடிங் பார்த்துடலாம். ஓகே, ஸோ கிளாரிஃபிகேஷனுக்கு நான் இன்னும் 2 கார்டு எடுத்துக்கிறேன். ஓரக்கல்லேருந்து 2 கார்டு எடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ நான் கிளாரிஃபிகேஷனுக்கு தான் எடுத்தேன். ஸோ ஃப்யூச்சரில் இப்போ நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கிறீங்கன்னா, ஒரு சில ரிலேஷன்ஷிப்புக்கு எப்படின்னா ஃப்யூச்சர்லேயும் நோ காண்டாக்ட் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? இப்போ 2 பேருமே பேசிக்கிறதில்ல அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் டைமுக்கு வந்து அந்த நோ காண்டாக்ட் சிச்சுவேஷன் கண்டினியூ ஆகும். ஸோ ஏதோ ஒரு ஸ்டக் எனர்ஜி இருக்குது. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்து நீங்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் பர்சனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை யாரோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் அவங்க இருக்கிறாங்க. அண்ட் மேக்ஸிமம் இது எப்படி இருக்குன்னா, கரியர் அந்த மாதிரியான சில விஷயத்தினால அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. அண்ட் ஃபேமிலி, பிரைட் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்னால் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃப்யூச்சர்லேயே இந்த சிச்சுவேஷன் கண்டினியூ ஆகும். ஓகே, இந்த அதாவது எமோஷ்னல் அந்த மாதிரியான சில விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதை தவிர்த்து அவங்க ஃபேமிலி, அவங்க கரியர், ஸோ அதில் சக்ஸஸ் ஃபேஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான சில விஷயத்தில் வந்து அவங்க ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. பட் அப்படியே இருந்தாலும் மறுபடியும் உங்கள் கூட ஒரு ரீகன்சிலேஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகேவா? ஸோ மறுபடியும் உங்கள் கூட ரீகன்சிலேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அது வரைக்கும் எப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து சிச்சுவேஷன் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு சில பேருக்கு கமிட்மெண்ட் கூட கிடைக்கும். மேரேஜ் கமிட்மெண்ட் கூட, இப்போ 2 பேருக்கும் மேரேஜ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் மேரேஜ் கமிட்மெண்ட் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு மட்டும். ஓகே, நியூவாக இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும். இது வரைக்கும் ஏதோ ஒரு ஸ்டக் எனர்ஜியில் நீங்கள் இருந்துட்டு இருந்தீங்கன்னா நியூவாக இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு சில பேருக்கு பாசிட்டிவாக அமையும். ஒரு சில பேருக்கு எப்படின்னா, ஸோ நியூ ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் உங்களுக்கோ இல்லை உங்கள் பர்சனுக்கோ. ஓகே, நியூ ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகேவா? இது வந்து ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஒரு சில பேருக்கு பாசிட்டிவாகவே அமைஞ்சிரும். 2 பேருக்கும் கம்யூனிகேஷன் நடக்கும், பேச்சுவார்த்தை நடக்கும். பட் அது ரொம்ப டிலேயாக தான் நடக்கும். ஓகேவா? ரொம்ப டைமுக்கு வந்து இந்த ஸ்டக் எனர்ஜியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு கம்யூனிகேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கும். 2 பேரும் நீங்கள் பேசிப்பீங்க. அண்ட் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரு ஹாப்பியான சில மூமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும், கண்டினியூ ஆகும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பட் ஒரு சில பேருக்கு எப்படின்னா நியூவாக வந்து ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும். நியூ பிகினிங், நியூவாக ஆரம்பிக்கும். ஓகேவா? புதுசாக ஆரம்பிக்கும். எப்படின்னா நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை எங்கேயாச்சும் ஒரு செலிப்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது உங்களுக்கு நியூவாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும். வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் தனியாக எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது, ஒரு கெட் டுகெதருக்கு போகிறதுக்கு, வேறு எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு சடனாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. ஸோ இது 2 டைப் ஆஃப் எனர்ஜி தெரியுது. ஒன்று பழைய எனர்ஜி, பாஸ்ட் பர்சனே வந்து உங்கள் கூட ரீகன்சிலேஷன் பண்ணி ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கான வழி இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா வேறு ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் கைடன்ஸுக்கு நான் எடுத்தேன். கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுக்கு நிறைய வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். அதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஸ்பிரிச்சுவல் சார்ந்த சில விஷயங்களை பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து உங்கள் கண்ணில் பட்டுட்டே இருக்கும். ஏஞ்சல் நம்பர் பார்க்குறது, இல்லை ஸோ சம்திங் அந்த டிவைன் யூனிவர்ஸோட அந்த ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஒரு சைன் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அவங்க வந்து உங்களை கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து அந்த நம்பர்ஸ் மூலியமாகவோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு எனர்ஜி மூலியமாகவோ, ஸோ சயின்ஸ் மூலியமாகவோ உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஃப்யூச்சர்லேயும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பேஷன் இருக்கும். ஓகே, சம்திங் ஒரு ஆக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்து. நெக்ஸ்ட் லெவலில் ஆக்ஷன் எடுக்கிறது, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இப்போதைக்கு ஒரு ஸ்டக் எனர்ஜியில் இருக்கும்போது ஃப்யூச்சரில் வந்து ஒரு சடனாக ஒரு சேஞ்சஸ் நடக்கும். சடனாக அந்த ஒரு உங்களோட உறவில் ஒரு பேஷன் ஏற்படும். உங்கள் 2 பேருக்கும் ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும். ஸோ அது மூலயமா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரீகன்சிலேஷன் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு கண்டிப்பாக நடக்கும். போத் உங்களோட அன்பை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ அந்த அன்கண்டிஷ்னல் லவ், இது வரைக்கும் உங்களுக்கு அந்த லவ் கிடைக்கலன்னா மறுபடியும் அந்த லவ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் எனக்கு வந்திருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் நீங்கள் தான் கொடுத்துட்டே இருந்தீங்க அந்த லவ், அந்த சைட்லேருந்து வரல, ரிசீவே வரல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக அந்த அன்கண்டிஷ்னல் லவ் உங்கள் பர்சனுக்கும் வந்து ஏற்படும். அவங்கக்கிட்ட இருந்தும் வந்து இந்த லவ்வை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ கண்டிப்பாக 2 பேருக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் வந்து க்ரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ மறுபடியும் மீட் பண்ணுறது, கெட் டுகெதர், ஸோ ஒரு ஹாப்பியாக செலிப்ரேஷன், ரீயூனியன், இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இது ஃப்யூச்சரில் நடக்கும். ஓகேவா? ஆனால் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு ஸ்டக் எனர்ஜி இருக்குது, அதுலேருந்து அவங்க வெளியே வரணும். அதுக்கு பிறகு தான் வந்து உங்களுக்கு ரீகன்சிலேஷன் நடக்கிறது அண்ட் கெட் டுகெதர், ரீயூனியன். ஸோ அந்த அன்கண்டிஷன் லவ் வந்து அதுக்கு பிறகு தான் வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இது தான். உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். ஓகே, ஸோ பைல் 2க்கு போயிடலாம். ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங். ஃப்யூச்சரில் உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ ஷஃபில் பண்ணுறது டைம் எடுக்கும், வேணா ஓட்டி விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங். ஸோ மெனி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கு. ஸோ அதனால் கட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஓகே, ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ ஃப்யூச்சரில் உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஃப்யூச்சர்லேயும் இப்போ நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கிறீங்கன்னா, ஃப்யூச்சர்லேயும் சில சிச்சுவேஷன் இப்படி கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் லாங் டைமாக கண்டினியூ ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் நெகட்டிவாக தான் வந்திருக்கேன் ரீடிங் பைல் 2. இப்போ நீங்கள் ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பால் ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க, நிறையா ஹெவி பேர்டனை வந்து சுமந்துட்டுருக்கீங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஃப்யூச்சர்லேயும் இந்த சிச்சுவேஷன் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? ஏதாவது நோ காண்டாக்டில் இருக்கிறீங்க, இல்லை ஃபேமிலி இஷ்யூஸ். ஸோ 2 பேரும் வந்து தனியாக இருக்கிறீங்களா, அண்டு ஒருத்தர் மட்டும் வந்து நிறைய பாரத்தை சுமந்துட்டுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ஃப்யூச்சர்லேயும் சில இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் நடக்கும். ஓகே, சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ சம்திங் வந்து ஒரு கார்மிக் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து வெளியே வர முடியாத ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒரு பவுண்ட்ரி தான் செட் பண்ணி நீங்கள் திருப்பி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்காக ஹர்ட் ஆக வேண்டியது இருக்கும், நிறைய ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும். அதனாலே நீங்கள் வந்து ரொம்ப ஹெவி பேர்டனாக இருப்பீங்க, நிறைய பாரத்தை சுமக்க வேண்டியது கட்டாயத்துக்கு இருக்கும். ஓகேவா? மேபி நீங்கள் மேக்ஸிமம் இந்த ரீடிங் பார்க்குறவங்க மேரேஜ் ஆன கப்புள்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, இல்லை ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும், கேஸ்ட், ரிலீஜியன், ஸோ சம்திங் ஏஜ் டிஃப்ரெண்ட், அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ மேக்ஸிமம் ஒரு நோ காண்டாக்ட்லேயோ இல்லை ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் வந்து அந்த ஒரு கேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கரெக்டான அந்த லவ், கேரிங் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நிறைய கொடுத்துருந்துருப்பீங்க, அவங்க சைட்லேருந்து எந்த இதுவும் வந்திருக்காமல் இருந்துச்சுன்னா, ஸோ ஃப்யூச்சர்லேயும் கொஞ்சம் டைம் அப்படி தான் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு சில பேருக்கு மட்டும் எப்படின்னா, உங்கள் சைட்லேருந்து உங்கள் பர்சன் சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். ஓகே, அதாவது நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு ஒரு மனசை ஆறுதல் படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு சில சிச்சுவேஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அது ஒரு சில பேருக்கு தான் நடக்குது. ஓகே, பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரீடிங் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. மேக்ஸிமம் வந்து ஒரு நெகட்டிவாக தான் எனக்கு வந்திருக்கு, ஒரு சில பேருக்கு மட்டும். ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் பாசிட்டிவாகவோ இல்லை நெகட்டிவாகவோ இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சிலருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அமையும், எல்லாருக்கும் நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகேவா? இது ஜென்ரல் ரீடிங், சில விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபைனல் முடிவு வந்து நீங்கள் முடிஞ்சால் யார்கிட்டையாச்சும் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கும் கார்டு எடுத்திருக்கேன், ஒரக்கல்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன், அதுலேயும் வந்து நெகட்டிவாக தான் வந்திருக்கு. டாரோட் ரீடிங்லேருந்து எடுத்திருக்கேன், அதுலேருந்தும் நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ சிச்சுவேஷன் இப்படி தான் கொஞ்சம் ஹெவி பேர்டனாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாகவோ ஃபிசிக்கலாகவோ ஒரு மென்டலி வந்து கொஞ்சம் இந்த சிச்சுவேஷனால் பாதிக்கப்பட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் என்னென்னா
அது ஆர்டினரியாக தான் இருக்கும். இப்போ எப்படி போகுதோ, இப்போ எப்படி சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கோ, அதே மாதிரி கன்டின்யூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ கான்டாக்டில் இருக்கிறீங்கன்னா, அதே சிச்சுவேஷன் வந்து கன்டின்யூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. பட் என்னென்னா, இந்த ஃப்யூச்சரில் உங்கள் 2 பேரும் வந்து கரியரில் ஏதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. நீங்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் பர்சனாக இருக்கட்டும், கரியரில் ஏதாவது ஒரு சக்ஸஸ்ஸை ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ ஒரு கைடன்ஸ் பார்க்கும்போது எப்படின்னா, மேக்ஸிமம் நீங்கள் தனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு உங்களோட டைம் பீரியட் எப்படி இருக்குன்னா, தனிமையில் வந்து இருக்கிறது. ஸோ தனிமையில் வந்து ஒரு அமைதியாக இருக்கிறது, உங்கள் லைஃபுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை நீங்கள் தேடுறது, சோல் சர்ச், ஆன்மீகம் அண்டு கொஞ்சம் தனிமையில் தான் இந்த நாட்கள் வந்து, அதாவது ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் போகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா இப்போ நீங்கள் எமோஷ்னலாகவும் ஃபிசிக்கலாகவும் வந்து ஏதோ பிளாக்காக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் உங்கள் பர்சனும் வந்து எமோஷ்னலி வந்து கொஞ்சம் அண்ட் ஃபிசிக்கலி வந்து கொஞ்சம் தூரத்தில் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படி இருக்கிறீங்க. அண்ட் ஃப்யூச்சர்லேயும் சில காலம், சில மாதங்கள் அந்த மாதிரி ஓகே இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு கைடன்ஸ் தான் வந்திருக்கு. இப்போதைக்கு எமோஷ்னலாக இருக்கிறீங்கன்னா, அந்த எமோஷ்னல்லேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைடன்ஸ் வந்திருக்கு. கிளியர் பண்ணுங்கள். ஓகே. வாக்கிங் அவே. உங்களை ரொம்ப இந்த ரிலேஷன்ஷிப் காயப்படுத்துதுன்னா, அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் டைமுக்கு தனிமையில் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான சில சிச்சுவேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சரண்டர் ஆயிருங்க. என்ன நடந்தாலும் ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வாங்க. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக வந்தாலும் சரி, இல்லை வாக்கிங் அவே, இதுலேருந்து கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வாங்க. ஓகே. மேக்ஸிமம் இனி இருக்கிற கொஞ்சம் டைமுக்கு வந்து, அதாவது ஒரு கொஞ்சம் பீரியட் வந்து ஒரு ஆன்மீக விஷயத்துக்காகவோ இல்லை தனிமையிலையோ வந்து உங்கள் நாட்களை வந்து செலவழிங்க. ஓகே. ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் நடக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப் பொறுத்து. 2 பேரும் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்யூச்சர்லேயும். அண்டு ஒருத்தர் வந்து கொஞ்சம் தனிமையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ சரண்டர் ஆயிருங்க யூனிவர்ஸ் கிட்ட. என்ன நடக்குதோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு. ஸோ திருப்பி இது வந்து ரொம்பவே உங்களுக்கு டாக்ஸிக்காக இருந்துச்சுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக இருந்துச்சுன்னா, நீங்கள் உங்களை காயப்படுத்திக்காதீங்க. அதுலேருந்து வெளியே வர்றது தான் நல்ல விஷயம். ஏன்னா அந்த மெசேஜ் தான் வந்திருக்கு. எமோஷ்னல் ரிலீஸ் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுங்கள். அது ஒரு கார்மிக் பேட்டர்னாக இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிக்கிட்டு உங்கள் லைஃப்பை பாருங்கள். கொஞ்சம் டைமுக்கு வந்து தனிமையில் இருங்க. அண்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு வழியை வந்து யூனிவர்ஸ் காட்டும். ஓகேவா? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு நல்ல விஷயங்களை வந்து யூனிவர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு நல்லது பண்ணும். ஓகேவா? ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி தான் இருக்குது. சில நெகட்டிவாக தான் ரீடிங் இருக்குது. ஸோ இப்போவே வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிருக்கோங்க. எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ ஃப்யூச்சரில் 2 பேரும் வந்து லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் எமோஷ்னலி ஃபிசிக்கலி டிஸ்டன்ஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் கண்டினியூ ஆகும். அது கொஞ்சம் உங்களை காயப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் இது தான். ஃப்யூச்சரில் உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது எல்லாருக்கும் பொருத்திருக்கும்னு அவசியம் இல்லை. பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். ஓகே. ஸோ யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.